அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்கள் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கட்டும், எல்லா பொருளும் எல்லா நிலையிலும் மனிதர்கள் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா பரிசுத்தம், பர்ஃபெக்ட், ரொம்ப தூய்மையான விஷயத்தை தான் ஆசைப்படுறாங்க. அதே மாதிரிதான் அல்லாஹ்வும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன், அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். லா யக்பலு இல்லா தய்யிபன், அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. நீண்ட ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆயத்தை உதாரணம் காட்டி சொல்றாங்க. யா அய்யுஹ ருசுல், நபிமார்களே, ரசூல்மார்களே, குலு மினத் தய்யிபாத்தி, நீங்கள் ஹலாலானதை, பரிசுத்தமானதை நீங்கள் உண்ணுங்கள். வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள் என்பதாக அந்த ஆயத்தை உதாரணம் காட்டிட்டு ஒரு நபரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதாரணம் சொல்றாங்க. ஒரு நபர் நீண்ட தூரம் பயணம் செய்கிறாரு, அவருடைய உடல் புழுதியாக படிஞ்சிருக்கு, அவருடைய ஆடை புழுதியினால படிஞ்சிருக்கு. பயண களைப்புல பயணத்தை முடிச்சு கொண்டு ரெண்டு கையும் வானத்துல உயர்த்தி வராக துவா செய்கிறார். யாராம் இறைவா என்பதாக தன்னுடைய தேவை நிமித்தமாக துவா செய்யக்கூடிய மனிதனை உதாரணம் கூறி சொன்னாங்க. இவ்வளவு தேவையுடைய, இவ்வளவு களைப்பினுடைய நிலைமையில வானத்தை நோக்கி இரண்டு கைகளையும் ஏந்தி துவா செய்யக்கூடிய மனிதனுடைய ஆடை ஹராமாக இருக்கிறது, அவருடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவருடைய பானம் குடிக்கக்கூடிய தண்ணீர் ஹராமாக இருக்கிறது. இத்துணை பொருட்களும் ஹராமானதை பயன்படுத்தி பின்னர் அவன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது எவ்வாறு அவனுடைய துவா ஏற்கப்படும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய உணவையும் பானங்களையும் உடைகளையும் ஹலாலானதாக ஆக்கி பரிசுத்தமான முறையில் அவனிடம் இருக்கக்கூடிய ஹசானாவை அனுபவிக்கக்கூடிய நசீபை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.